Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். ஆம், உண்மையாகவே தேவன் தம்மை நம்புகிறவர்கள் மீது அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அன்பானோரை எடுக்க கொடுத்து இக்கட்டில் சிக்கியிருப்பீர்கள் என்றால் திடமனதாய் இருங்கள். தேவனே ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பதால் அவரை பற்றி கொள்ளுங்கள். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 11:8 என்ற வசனமும் இவ்விதமே கூறுகிறது. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எவ்வாறு நம்பினார்கள்? அவர் அவர்களை உபத்திரவத்தின் நாளிலிருந்து எப்படி மீட்டார் என்றும் அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தப்பி எகிப்தை விட்டு வெளியேறிய போது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்தார்கள். ஒரு புறம் செங்கடல் இஸ்ரவேலரின் பாதையை அடைத்தது. எப்பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருந்ததால் அவர்களுக்கு தப்பிக்க வழி இல்லாதது போல் காணப்பட்டது. அந்த தருணத்தில் தேவ ஊழியக்காரனாகிய மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவர் ஓர் அற்புதத்தை செய்தார். அவர் கடலை பிளந்து இஸ்ரவேலர் வெட்டாந்தரையின் வழியாக கடந்து செல்லும்படி செய்தார். அது பெரிதான அற்புதமாகும். அவர்கள் அனைவரும் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டார்கள். எகிப்தியர்கள் கடலில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்லவராகவும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக விளங்கினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதும் உங்களுடன் கூட இருப்பார். நீங்கள் கடினமான காலகட்டத்தை கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பற்பல இன்னல்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் மற்றும் பொறுப்பற்ற எல்லாவற்றின் மத்தியிலும் உன் கவலைகளை என் மீது வைத்துவிடு. நான் உன்னை தாங்குவேன். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். 1 சாமுவேல் 14:45 கூறுகிறது, தேவன் யோனத்தானுக்கு ஆதரவாக இருந்தார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. யோனத்தான் பெரிய வெற்றியை கண்டார். தேவன் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யோவேல் 3:16 வேதம் கூறுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆம், பூமி அதிர்ச்சியும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் தேசம் முழுவதும் வரும் என்று கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களும் இருப்பார்கள். உலகில் இவைகளெல்லாம் நடக்கும். வானமும் பூமியும் பூமியின் குடிகளும் தேவனுக்கு முன்பாக நடுங்குவார்கள். ஆனால் கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலமாய் இருப்பார்.
ஆம், அதனால்தான் தேவன் தமது நாமத்தில் கேட்கும்படி உங்களிடம் கூறுகிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே கர்த்தருடைய நாமம் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் நம்ப வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உலகின் பிரச்சனைகளை உங்கள் மனதில் வைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை நம்புங்கள். அது தேவனுடைய நாமமே. இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைக்கும்போது ஒவ்வொரு உபத்திரவமும், சோதனையும், பிரச்சனையும் நடுங்கும். நீங்கள் நடுங்க தேவையில்லை. தம்மை நம்புகிற யாவரையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர் தமது ஜனங்களுக்கு அடைக்கலமானவர். அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே விசுவாசத்துடன் கேளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, ஆறுதல் தரும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என் கண்மலையும் கோட்டையும் அரணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர். உம்முடைய இரக்கங்களால் தான் நான் நிர்மூலமாகாதிருக்கிறேன். ஆறுதல் அளிக்கும் உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து என்னை பலப்படுத்தி இக்கட்டுகளின் வழியாக கடந்து செல்ல என்னை தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வேதனைகளுக்கு என்னை விலக்கி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆசிர்வாதமாக விளங்கும்படி புதிய நோக்கத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நான் நம்புகிறேன். என் வாழ்வில் அற்புதம் நடைபெறுவதற்கு உம்மை மாத்திரமே நம்புகிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் உமது ஜீவன் எனக்குள் பாய்ந்து செல்லட்டும். உமக்குள் எல்லாவற்றிலும் நான் பூரணமாக இருக்க கிருபை செய்தருளும். நீரே எனது அடைக்கலம். எல்லா துன்பங்களிலிருந்தும் நீர் என்னை விடுவித்தருளும். இக்கட்டு நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கவும் உம் முகம் எப்போதும் என்மேல் பிரகாசித்து கொண்டிருப்பதை விசுவாசிக்கவும் எனக்கு பலன் தாரும். நீர் என் மீது கொண்டிருக்கும் தயவினால் என் வாழ்வில் தயவின் மேல் தயவையும் ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை சூழ்ந்து கொண்டு நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியை அருளிச் செய்யும். உம்முடைய மகிமைக்கென்று நான் தொடர்ந்து ஆசிர்வாதமாக விளங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.